ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நின்றே நினைமீன் நமநிலை நானாமே சென்றே புகும் கதி அப்படின்னு வரும் அந்த ஒரு பாடல். அது வந்து இந்த பாடல் சென்றே புகும் கதி சேராமை, அடுத்தது படமாடா கோயில் பகவர் குன்று, அப்படிலாம் வரும் அந்த பாடல். என்ன சொல்கிறாங்க அந்த பாட்டில் அப்படின்னா, அதாவது உலகத்தில் தெய்வம்னா ஒன்று தான், உலகத்தை படைத்த தெய்வம்னா ஒன்று தான், அது படைத்த மனிதர்களும் ஒரே இனம்தான். இதை நீ மனசில் ஏற்று நம்பி நிறுத்திட்டினா யமனுக்கும் கூட பயப்படாத. நீ போகிற இடம் பூரா நீ வெற்றி ஆகுவ, உனக்கு எல்லாமே கிடைக்கும். உலகமே உன்னைய புகழும், அந்த புகழுக்கு நீ இடத்துக்கு போயிடுவ. அழகழகான கோபுரங்களும் அழகழகான மாடங்களும் உடைய கோயில்களில் வீற்றிருக்கிற இறைவனுக்கு காணிக்கைன்ற பேரில் நீ கண்மூடித்தனமாக நீ என்ன தான் அள்ளி வீசி போட்டாலும் அது அடியார்களாகிய கடவுளுக்கு, வயிறு வாயு உள்ள உயிர் உள்ள கடவுள் மனிதர்களாகிய கடவுளுக்கு அது என்றைக்கும் போய் சேராது. அவர்களுக்கு அதாவது என்ன சொல்கிறாரு, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டு 10 பேருக்கு சாப்பாட்டு போடு, 10 பேருக்கு பசியாக தின்னா அது நிச்சயமாக அந்த கடவுளுக்கே போய் சேரும். புரியுதா இல்லையா? ஆனால் ஒரு காணிக்கைங்கிற பேரில் கொண்ட ஒரு இடத்துல கொட்டிட்டிங்கன்னா இந்த பஞ்சம் பசி பட்டினியால் வாடுகிற மக்களுக்கு வயிறு எரிமை தவிர வயிறு குளிராது. அதனால் இவங்களை குளிர வைத்தால் அந்த குளிர் இறைவனுக்கே போய் சேரும் அப்படின்னு திருமூலர் அந்த பாட்டில் சொல்கிறாரு. இதை விட இந்த உலகத்தில் என்னையா சொல்லணும்? என்ன சொல்லணும்? அந்த பாட்டில் வரும்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நின்றே நினைமே நமநிலை நாணயமே சென்றாமை பெகும் கதி சேரெடுத்து கிழவருக்கு ஒன்று படமாடா கோயிலும் இப்படி வரும். அதனால் ஒன்றே உலகத்தின கடவுள் ஒன்று தான். ஏன்னா உனக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள், ஆளாளுக்குன்னு ஒரு கடவுள். இப்போ நம்ம 100 கோடி மக்கள் இருக்கிறோம்னா 100 கோடி கடவுள், 100 கோடி சாமி, 100 கோடி தெய்வமா? ஏன்னா கண்ணில் பட்டதெல்லாம் கடவுளா? காலில் மிச்சதெல்லாம் கடவுளா? ஐயோ, நான் என்னத்த சொல்கிறது? இப்போ கடவுள்லாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க? நம்மளாம் கையில் மண் எடுத்து கல் எடுத்து அதில் வச்சு கொத்தி அதில் பொட்டு பூவை வச்சுக்கிட்டு நம்மளே அதில் முட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கலவரத்தை பண்ணிக்கிட்டு சாதி கலவரம் மத கலவரம் இன கலவரம் கோவிந்தா கோவிந்தான இது கடவுளோட உலகத்தை படைத்த கடவுள் இன்னும் உருவத்தையே காட்டலை. நம்மளாம் கும்பிட்டுட்டு இருக்கோமே, அதெல்லாம் ஏது? நம்மளாக உருவாக்கி கொண்டதெல்லாம் எப்படி கடவுளாகும்? அப்போ நம்மளே ஒரு கடவுளை உருவாக்குறோம்னா அப்போ கடவுளை விட நம்ம அதிக சக்தியை உள்ள நம்பலாம். அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தொழிலுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு உழைக்காமலே நம்மளை ஒழிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படிலாம் வச்சாம்பார் அக்கம் பக்கம். அவன் பெரிய அறிவாளியோட என்ன சொல்கிறது, பயங்கரமான ஆளுங்க. நம்மளெல்லாம் மூளையிலையும் புத்திலையும் நமக்கெல்லாம் இது பண்ணிட்டான். யோசிக்காத சிந்தனைக்காக திருப்பி